அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியின் அதிபதி சனி. உழைப்பால் ஈட்டிய பெருமைகள் செல்வங்கள் இவர்களின் வாழ்வை வளமாக்கும். இந்த ராசிக்காரர்கள் ஒரு வேலையை ஏற்றால் முடிக்கும் வரை விட மாட்டாங்க. பொறுமையும் வரவுக்கேற்ப செலவு செய்யும் பழக்கமும் இவங்களுக்கு பலமாக இருக்குது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரை சனி 3ல் அமர்றார். இனி தொட்டதெல்லாம் வெற்றியடைய போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி வாரிசு உருவாக போகுது. மகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. பொருளாதாரம் செழிப்புற்று திகழும். பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்ட நிலை மாறும். தன்னம்பிக்கை துளிர்விடும். இழந்த செல்வாக்க மீண்டும் நீங்கள் பெறுவீங்க. சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. விஐபி அந்தஸ்து நீங்கள் பெற போகிறீங்க. வீடு வாங்கும் கனவெல்லாம் நிறைவேற போகுது. அரசாங்க வேலைகள்லாம் விரைந்து முடியும். வரும் ஏப்ரலுக்குள்ள அரசு தொடர்பான விஷயங்களை கையில் நீங்கள் எடுத்தால் அது சாதகமாகும். இருந்தாலும் அம்மாவின் உடல்நலனில் உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை தேவை. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்குங்க. சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதியில் செல்வதால் திடீர் பணவரவு உண்டாகும். சொந்த ஊரில் செல்வாக்கு உயரும். அவரே 14/4/2027 முதல் 24/4/2028 வரை உங்களின் சப்தம ஜீவனாதிபதியான புதனின் நட்சத்திரமான ரேவதியில் செல்வதால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். புது வேலை கிடைக்கும். சம்பளம் உயரும். மேலும் சனி வக்கர நிலையில் சஞ்சரிக்கும் காலங்களில் எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் ரொம்ப அவசியங்க. 15/7/2026 முதல் 30/11/2026 வரை மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை சனி வக்கரத்தில் செல்வதால் வேலை பளுவும் அலைச்சலும் உண்டாகுங்க. விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்கணும். மேலும் சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்க்கறதால பூர்வீக சொத்தை நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. பிள்ளைகளின் பிடிவாதத்தை சமாளிக்க போராடுவீங்க. உயர்கல்வி திருமணத்துக்காக அதிக செலவு செய்வீங்க. சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கறதால சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாருடன் கருத்து மோதல்கள் அதிகரிக்கும். சொத்து விவகாரங்களை கவனமாக நீங்கள் கையாளணுங்க. சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டை பார்க்கறதால ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும். உங்களுக்கு மகான்கள் சித்தர்களின் தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணியில் சம்பளம் உயரும். எதிர்கால திட்டங்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் அதிகரிக்குங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. கடையை நவீனமயமாக்குவீங்க. அரசாங்க கெடுபிடிகள்லாம் குறையுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள பாக்கியம் உடனே கிடைக்குங்க. சிலருக்கு அதிக சம்பளத்தோட கூடிய புது வேலையும் அமையும். பிரச்சனை தந்த மேலதிகாரிகள்லாம் மாறுவாங்க. கணினித்துறையினருக்கு வேலைக்கேற்றபடி சம்பளம் உயரும். மேலும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆத்மகாரகனான சூரியன் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதமான தனுசுவில் பிறந்தவர்களுக்கு குரு ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதங்களான மகரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி ராசிநாதனாகவும் இருக்காங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து சாதனைகள் புரிய வச்ச சனி பகவான் மார்ச் 6/2026 முதல் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 7 சனியாக நெருக்கடிகளை வழங்கி வந்த சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம், தொழில், உத்தியோகம் அனைத்திலும் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். சங்கடங்களை அதிகரிப்பார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 7.5 ஆண்டு காலம் அனுபவித்து வந்த போராட்ட நிலையிலிருந்து விடுவிப்பார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தும், புகழ் என்ற எல்லாவற்றிலும் அடையக்கூடிய நிலையினை உருவாக்குவார். இந்த நேரத்தில் சுய ஜாதகம் பலகமாக இருந்தாலும் நடக்கும் தசா புத்தி சாதகமாக இருந்தாலும் யோக பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. மேலும் ராகு கேது சஞ்சாரம், குரு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கும்.
புதிய சொத்து சேரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்களும் லாபமடையும். நிதி நிறுவனம், உதிரி பாகம் தயாரிப்பு மற்றும் விற்பனை, இயந்திர தொழிற்கூடம், வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் அடையுங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமான நிலையை சந்தித்து வந்தவங்களுக்கு மாற்றமும் நிம்மதியும் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வர்றவங்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு, எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்குங்க. அரசு பணியாளர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவனுடன் ஏற்பட்ட இடைவெளி விலகும். விவாகரத்து வரை சென்றவர்களும் மீண்டும் சேர்ந்து வாழும் நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஏக்கம் தீரும். பொன் பொருள் சேரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியம். மேற்கல்வி கனவெல்லாம் நனவாகுங்க. விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தவங்களுக்கு சிகிச்சை பலனளிக்குங்க. நோய்கள் குணமாகும். ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து முடிவெடுப்பீங்க. சேமிப்புகள் உயருங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். பிள்ளைகள் மேற்கல்விக்கு செல்வாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயருங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் பகவதி அம்மனை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மணக்காரகன் சந்திரன், ஆயுள்காரகன் சனி அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 6, 2026 முதல் 7.5 ஆண்டு காலம் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கள் போதுங்க. உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள், வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள், உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல காலம் பிறக்க போகுது. சகாயஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்க போகிறாரு. பொருளாதார நிலை உயர்த்துவார். தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்துவார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ்னு எல்லாற்றையுமே வழங்குவார். மேலும் சனி பகவான், ராகு, கேது, குரு சஞ்சாரத்தின்படி சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் உங்களிடம் இருந்த நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. புதிய பாதை தெரிய போகுது. நினச்சதையெல்லாம் நீங்கள் சாதிக்கும் நிலை உண்டாக போகுதுங்க. எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற போகுது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, இயந்திர தொழிற்கூடம், வாகன விற்பனை, கால்நடை வளர்ப்பு, எண்ணெய் வியாபாரம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், பால், குடிநீர் தயாரிப்பு மற்றும் விற்பனை, ஆடை வணிகம் லாபம் தருங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். நிர்வாகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க. எந்த ஒன்றையுமே கைக்கூடி வரலையே என்று இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. இனி எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போகுது. நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேற போகுது. வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. சுயதொழில் ஆதாயம் கூடுங்க. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். கணவரின் அன்பு அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவுகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் பொது தேர்வை எதிர்கொள்கிறவங்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதோட படிப்பை தவிர வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், செரிமான கோளாறு, அல்சர், இளைப்பு, உறக்கமின்மை, பரம்பரை நோய், விபத்து என்று அவதிப்பட்ட வந்தவங்களுக்கு குணமடைவீங்க. நீங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும். வேகமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். இடம், வீடு, வாகனம் வாங்குவீங்க. சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. வருமானம் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள்லாம் அடைபடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பரிகாரமாக நீங்கள் ஆண்டாள் அழகரை வழிபட சங்கடங்கள் விலகுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்தகாரகன், யுத்தகாரகனான செவ்வாய் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்க மகர ராசினராகவும் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்க கும்பராசினராகவும், இருவருக்கும் சனி பகவானை ராசிநாதனாகவும் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 6, 2026 முதல் பாத சனி விலகிறதால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகுங்க. 7.5 ஆண்டு காலம் சந்தித்து வந்த போராட்ட நிலை மாறும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனி காலம் முடிவடைஞ்சு பாத சனி காலம் தொடங்குறதால குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும்.
உழைப்பு அதிகரிக்கும். உடல்நல சோர்வடையும். மறைமுக தொல்லைகளால் மனம் சங்கடத்துக்கு ஆளாகும். இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும். பெரியோரின் துணை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ராகு கேது குரு சஞ்சாரத்தால் அவிட்டம் நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சகாய சனியும், குரு பகவானும் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் நவம்பர் 13, 2026 முதல் 6ஆம் இட கேதுவும் சாதகமான பலன்களை வழங்குவாங்க. ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் நிலை உயருங்க. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம், ரசாயனம், ஆயில் ஸ்டோர், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, உதிரிபாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, ஆட்டோமொபைல்ஸ், வாகன விற்பனை, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம் வருமானம் தருங்க. பணியாளர்கள் வேலையில் இருந்த சங்கடங்கள், போராட்ட நிலைகள் மாறும். பணிபுரியும் இடத்துல திறமைக்குரிய மதிப்புண்டாகும். நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்று அவரவர் தேவைக்கேற்றவையெல்லாம் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு சொந்த ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும். உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படுங்க. மொபைல் மற்றும் தவறான நட்புகளை இந்த காலத்தில் தள்ளி வைக்கிறது, ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கிறது, கடின உழைப்பும் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற வழிவகுக்குங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 1-2ஆம் பாதத்தினருக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். 3-4ஆம் பாதத்தினருக்கு பரம்பரை நோய், பாரம்பரிய நோய் என்று ஏற்படுவதோட விபத்துகளையும் சந்தித்திடக்கூடிய நிலை இருக்கிறதால வாகன பயணத்தில், இயந்திர பணியில் எச்சரிக்கையாக ரொம்ப அவசியங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். வேலையின் காரணமாக கருத்து வேறுபாடுகளும், பிரிந்திருந்தவங்க ஒன்றாக வசிக்கும் நிலை உண்டாகுங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். புதிய வீடு, வாகனம் என்ற கனவு நனவாகும். நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமண முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகுங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் வைத்தியநாத சுவாமியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் இயலாதவர்களுக்கு பொருள் உதவியோ, அன்னதானம் செய்கிறதோ, பறவைகள், விலங்குகளுக்கு அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். சனி பகவான் மனதை குளிர வைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.